ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸாக வெளியான யங் ஷெர்லாக் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஷெர்லாக் ஹோம்ஸ் உடைய முதல் கேஸை மையமா வச்சு இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. மிட் 19th செஞ்சுரியில கதைக்களம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. 19 வயதான ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா சிறையில இருந்து 6 மாசம் கழிச்சு வெளியே வராரு. அவருடைய பிரதர் மைக்ராஃப்டோட உதவியோட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்கவுட்டா சேர்றாரு. அவர் ஜேம்ஸ் மொரியாரிட்டியை சந்திக்கிறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. காலின் ஃபிர்த் பாத்தீங்கன்னா ஒரு புது சென்டரை ஓபன் பண்ற ஒரு ஈவென்ட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நடத்தப்படுற ஒரு வெடிகுண்டு தாக்குதலால ஒரு ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. அந்த அட்டாக்ல பிரைம் சஸ்பெக்டா ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்காரு. போலீஸ் இவரை தேடிட்டு இருக்க ஒரு சூழல்ல இவருடைய நேமை கிளியர் பண்றதுக்காக ஷெர்லாக் ஹோம்ஸும் ஜேம்ஸ் மொரியாரிட்டியும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்புறாங்க. இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கிரைம்ல இங்கிலாந்துடைய பெரும்புள்ளிகள் லிங்க் ஆக அந்த பெரும்புள்ளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ஷெர்லாக் ஹோம்ஸ் உடைய ஆரிஜின் ஸ்டோரியை ஒரு லைவ்லி அண்ட் என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிஸ்ட்ரி, ஆக்ஷன், ஹியூமர் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸையும் நல்ல ப்ரொபோர்ஷன்ல கலந்து கொடுத்த ஒரு கமர்ஷியலான ஒரு சீரிஸா இந்த சீரிஸ் வந்திருக்கு. ரேசியான ஸ்கிரீன் பிளே, ஷார்ப்பான எடிட்டிங், அத்தன்டிக்கான செட் பீசஸ், ஆர்ட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸே பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ் இல்ல, ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா நம்மள என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக எடுத்த சீரிஸ் தான். அதனாலே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா ஷெர்லாக் ஹோம்ஸ்ல எந்த மாதிரியான விஷயங்களா இருக்குமோ அதெல்லாம் உடைச்சி புதுசா வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து டிவைட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓஜி ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது டிசப்பாயிண்டிங் ஆகும். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த சீரிஸ் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த சீரிஸ் லாஸ்ட் எபிசோட கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பிரெடிக்டபிளா முடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இருந்தாலுமே ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸா தான் வந்திருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்றத இந்த சீரிஸ்ல சொல்லிருப்பாங்க. இந்த சீரிஸ் 19th செஞ்சுரியில எடுத்திருந்தாலுமே ரொம்ப மாடர்னா வந்து ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஷெர்லாக் உடைய பர்சனல் லைஃப்லயும் அவங்களோட மதருக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது அந்த மாதிரியான விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஃபைன்ஸ் டொனால்ட் ஃபின் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஷெர்லாக் அண்ட் மொரியாரிட்டி இந்த ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே நிறைய சீக்வென்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கானது. இந்த சீரிஸ் உடைய பேசிங் நல்லா இருக்கும். 2026ல வெளியான சிறந்த சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அலர்கான இல்ல, சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். யங் ஷெர்லாக் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.